மிதுன ராசிக்காரர்களுக்கு 2026 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் சார்? நல்லா இருக்கு சார். முதல்ல இடமாற்றம் வரும், தொழில் மாற்றம் வரும், வருமான மாற்றம் வரும். அதை எல்லாத்தை விட புதிய தொழில் அமையும் சார். இது வரைக்கும் கஷ்டப்பட்டு ஏதோ கடனை வாங்கி உடனே வாங்கி நான் அந்த தொழில் பண்ணிட்டு இருந்தேன் சார். இப்போ அதே தொழில் கண்டினியூ பண்ணுவா, இல்லை புதுசாக ஏதாவது நான் பண்ணலாமா அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தால் பண்ணுங்கள். ஏன்னா பணம் இல்லையே, கவலைப்படாதீங்க. நீங்கள் இஎம்ஐ கட்டுற அளவுக்கு கடன் வாங்கிக்கோங்க. ரொம்ப அகலக்கால் வைக்காதீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிதுன்னா இடமாற்றம் வாங்கிக்கிட்டு கிளம்பிடுங்க. வெளிநாடோ வெளி மாநிலமோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். பழைய நண்பர்கள் பழசாக நீங்கள் ஒர்க் பண்ணிங்க பாருங்கள், அவங்களால உங்களுக்கு ஒரு அறிமுகம் கிடச்சி ஒரு வேலை கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் அங்கே புதிய இடத்துல போய் வேலைக்கு போக போகிறீங்க. அதனால் வருமானங்கள் கூடும், பழைய கடன்கள் தீரும். திருமண வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். இது வரைக்கும் கை கேட்டினது வாய்க்கு எட்டாமல் அந்த திருமணத்தில் பலவித தடைகள். எனக்கு வருமானம் இல்லைன்னு சொல்லிட்டு பொண்ணு கொடுக்க மாட்டேன்றாங்க சார். சில பெண்களுக்கு நாகதோஷம் பித்ருதோஷம்னுட்டு மாப்பிள்ளை வீட்டில் கொடுக்க மாட்டேன்றாங்க சார். எனக்கு ஜாதகம் நல்லா இருக்குன்னு நம்ம சொன்னால் கூட அவங்க ஜோதிடர் சரியில்லைன்னு சொல்கிறாங்க சார். இப்படி டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் எது இருந்தாலும் அது எல்லாம் கண்டிப்பாக தீர்ந்து 2 பேர் வீட்லேயும் ஒத்துக்கிட்டு அமோகமாக கெட்டி மேளம் உங்கள் வீட்டில் கொட்டியே தீரும். வீடு கட்ட முடியுமா சார்? எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்களும் வீடு தேடுறோம். நியூமராலஜி பார்த்தா நியூமராலஜி சரியில்லை, அந்த வீடு வாஸ்து சரியில்லை, தெருக்குத்து அமையுது, இப்படி 1008 பிரச்சனை. நாங்களும் இது வரைக்கும் எங்கன்னா ஒரு 100 வீடு பார்த்துட்டோம் சார்னா, இந்த வருஷம் உங்களுக்கு வீடு அமையும். கிரகப்பிரவேசம் போய் தீர போகிறீங்க. நல்ல வாழ்க்கை வரும். மிதுன ராசிக்கு இது மாதிரி ஒரு அற்புதமான காலம் வேறு எதுவும் கிடையாது. ஆனால் பணம் வந்தால் வீட்டில் எடுத்து வைங்கன்னு நான் சொல்லணுமா? ஆனால் யாருக்குமே இல்லாமல் ஒரு பெரிய அதிசயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு ஜென்மத்தில் இருக்கும்போதும் உங்களுக்கு பணம் வரும். குடும்பம் வாக்கு தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் உச்சம் பெறக்கூடிய குரு 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அவரும் உங்களுக்கு பணம் தருவார். குடும்ப வாக்கு தனஸ்தானம்னா குடும்பம் அமையும்னு சொன்னேன், குழந்தை பாக்கியம் கிட்டும்னு சொன்னேன். அப்போ உங்களுக்கு வெளிநாடோ வெளி மாநிலத்திலேயோ வருமானங்கள் கூடும், கடன் தீரும், மன நிம்மதி வரும். இதை எல்லாத்தை விட குரு அதிச்சாரமாக போகும்போது ஊரை விட்டு ஊர் போகிறதோ இடம் விட்டு இடம் மாறுறதோ புதிய உறவுகளாலேயோ அல்லது நட்பினாலேயோ உங்களுக்கு வருமானங்கள் கூடும். ஆகவே குரு 3 இடங்களில் இருக்கும் பொழுது உங்களுக்கு அற்புத பலன் கிடைக்கும். ஆனால் 12 ராசிக்காரர்களுக்கு கிடைக்காத ஒரு அபூர்வம் என்ன அப்படின்னா, குருவும் கேதுவும் ஒரே வீட்டில் உச்சம் பெறப்போகிறார்கள். இந்த காலகட்டத்தில் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுங்க. மிதுன ராசிக்காரர்கள் அதிகமான சுப பலன் கிடைக்கிறதுக்கு சார் 7 வருஷமாக நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்ல பரிகாரம் சொல்லுங்களேன். எல்லாரும் திருவெண்காடு அங்கே இங்கேன்னு சொல்லிட்டாங்க. எங்கே போனாலும் அந்த பரிகாரம் செய்கிறதுக்கு கோயிலுக்கு போயிட்டு முருகா முருகான்னு சொல்லிட்டு வெளியே வந்து விட்டுறாங்களே. ஒரு ரொம்ப ஜனங்கள் இல்லாத ஒரு கோயிலாக பார்த்து சொல்லுங்களேன்னா எழுதிங்க, நான் சொல்கிறேன். சென்னைக்கு பக்கத்திலேயே கடலூர்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்தில் திருச்சோபுரம். நான் 3 வாட்டி சொல்லியிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ரொம்ப கிராமம். நீங்கள் காரில் போனீங்கன்னா கூட தேடுறது கஷ்டம், பதில் சொல்ல மாட்டாங்க. வேணா நெட்டில் போட்டுக்கிட்டு போங்க. திருச்சோபுரம் அப்படிங்கிற மங்களபுரீஸ்வரர் திருக்கோவில் அற்புதமான கோவில். ராமேஸ்வரத்தில் மட்டும்தான் கடல் மணலால் ஆன லிங்கம் இருக்காருன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இந்த கோவிலில் கூட கடல் மணலால் ஆன லிங்கம் இருக்குது. ஆனால் சுவாமிக்கு பால் அபிஷேகம் பண்ணலாம். அதனால தான் தயவு செஞ்சு நீங்கள் இந்த கோவிலுக்கு போங்க, பால் அபிஷேகம் பண்ணுங்கள். அந்த பால் அபிஷேகம் பண்ணும்போது என்ன அதிசயம் அப்படின்னு நீங்கள் எங்களுக்கு கடிதம் எழுதுங்க. நான் அந்த அதிசயத்தை பார்த்தேன், நீங்களும் பார்க்கணும். உங்களுக்கு அற்புதமான சுப பலன்கள் வரணும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.